எல்எஸ்ஜி வெர்சஸ் சிஎஸ்கே மேட்ச்ல வந்து எல்எஸ்ஜி வந்து துவம்சம் பண்ணிட்டாங்க சிஎஸ்கேவை. டாஸ் வின் பண்ணாங்க எல்எஸ்ஜி. ஸ்ட்ரைட்டாகவே வந்து பவுலிங் சூஸ் பண்ணாங்க. சிஎஸ்கே தான் வந்து பேட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. சிஎஸ்கே பேட்டிங் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி பேட்டிங் தான். அஜிங்கிய ரஹானே ரச்சின் ரவீந்திரனும் ஓப்பனிங் வந்தார். ரச்சின் ரவீந்திரன் வந்து சரியாக விளாட்றது இல்லைங்க. அவர் வந்து ஏதோ ஆனோன்னு விளாண்டுக்கிட்டு இருக்காரு. அவரை பாருங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. டேவிட் கான்வாய் வேற வர அதனால இந்த சீசன் ஃபுல்லாக ரச்சின் ரவீந்திரன் தான் ஓப்பனிங் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். ஆனால் ரொம்ப ஆர்டினரி பேட்டிங். நேற்று அவர் ஃபர்ஸ்ட் பாலே கோல்டன் டக் ஆகிட்டாரு. ரஹானே வந்து கொஞ்சம் நல்லா விளாண்டாரு. 36 ரன்ஸ் அடித்தார். ருத்ராஜ் கைக்வாட் வந்து மறுபடியும் வந்து அவுட் சைட் ஆஃப் ஸ்டம்ப் போட்டாலே, ஃபுட் ஸ்டம்ப் லைனில் போட்டாலே நிற்க இதுங்க எட்ஜை கொடுத்துட்றாரு. அவரும் நான் நேற்று வந்து சரியாக விளாடல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜடேஜா, ரவீந்திர ஜடேஜா வந்து நம்பர் 4 வந்தார். ப்ராபபிள் தேர்ட் டைம் வந்து நம்பர் 4 வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு. அவர் வந்து நேற்று சூப்பராக பேட்டிங் ஆனார். நாட் அவுட்டாக இருந்தார் கடைசி வரையும். 40 பால்ஸ்க்கு வந்து 57 ரன்ஸ் அடித்தார். 5 4s 1 6ங்க. சிவம் துபேக்கும் நேற்று வந்து ஷார்ட் பால் ஸ்ட்ராட்டஜியை போட்டு அவரையும் காலி பண்ணிட்டாங்க. சமீர் யூசுரியை வந்து நம்ம நேற்றையே சொல்லிட்டு இருந்தோம் அவருக்கு வந்து நிறையா சான்ஸ் கொடுக்கணுன்ட்டு. நேற்றையும் அவர் ஃபெயிலியர் ஆகிட்டார். சமீர் யூசுரி வந்து பரவாயில்ல, ஒரு யங் டேலண்ட்டு. அவர் இன்னும் நிறையா சான்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் கம்மிங் அப் மேட்சஸில் வந்து அவர் நல்லா விளாடுவார். சமீர் யூசுரிக்கு வந்து அந்த பொட்டன்ஷியல் இருக்குது. கண்டிப்பாக அவர் சமீர் யூசுரி வந்து நல்ல பொட்டன்ஷியலான பிளேயரு. கண்டிப்பாக அவர் சமீர் யூசுரி வந்து சூப்பராக விளாடுவார். அதில் எந்த நம்பிக்கையும் இல்லை. நல்ல வேலைங்க, டேரல் மிச்சலை தூக்கிட்டு மொயின் அலியை கொண்டு வந்தாங்க. மொயின் அலி வந்ததுக்கு அவர் வேலையை கரெக்டாக பார்த்தாருங்க. 20 பால்ஸ்க்கு 30 ரன்ஸ் அடித்தார். 3 6s அடிச்சிருந்தாருங்க. இதே டேரல் மிச்சலாக இருந்தால் 30 பால்ஸுக்கு 20 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. அது மொயின் அலி வந்ததுனால டைம் வெளியே மாற்றிட்டாருங்க. 20 பால்ஸ்க்கு 30 ரன்ஸ் அடித்தார். 3 6sங்க. மேட்சை வந்து டேர்ன் அரவுண்ட் பண்ணதே வந்து மொயின் அலி தான். ஒரு ஸ்டேஜில் வந்து சிஎஸ்கே வந்து 150 தொடுவாங்களா 150 தொடுவாங்களான்னு பார்த்துச்சு. அது மேட்சை வந்து டேர்ன் பண்ணதே வந்து மொயின் அலி தான். அப்புறமேட்டு நம்ம தலை பற்றி பேசியே அவனுங்க என்ன மாதிரி பேட்டிங் ஆடுறாருங்க மனுஷன். 42 வயசு மாதிரியா இருக்கு அவருக்கு. எப்பா பாப்பா 9 பால்ல 28 ரன் வந்தானா அடிதான். வேற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. டிஃபென்ஸுக்குன்னா வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. வந்தா 6 4 தான். சிங்கிள் கூட கிடையாது, எல்லாம் டூஸ் தான். ஆனால் ஒரே ஒரு சிங்கிள் தான் அடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். டூஸ் தான். என்ன மாதிரி ரன்னிங் பிட்வீன் இந்த விக்கெட்ஸ் ஓடுறாரு, என்ன மாதிரி பண்ணுறாருங்க. சூப்பராக விளாண்டாருங்க நேற்று. சூப்பர் பேட்டிங் டிஸ்பிளேங்க. அவரும் மொயின் அலியும் மேட்சை திருப்பி 177க்கு கொண்டு போயிட்டாங்க. 176 அடிச்சிட்டாங்கங்க. அதுவும் முக்கால்வாசியான கான்ட்ரிபியூஷன் வந்து எம்எஸ் தோனி கடைசியில் அடித்தது தான். எம்எஸ் தோனி அடித்த அந்த 3 6, 2 6 3 4 தான். பாப்பா அந்த ஸ்லோ பால் போட்டாங்க. ஸ்டெம்பு உள்ள வந்துட்டு விக்கெட் கீப்பர் மேலே ஃபைன் லெக் மேலே ஒரு 6 விட்டாரு பாருங்க. சரியான 6ங்க அது. அப்புறம் கவர்ஸ் பாயிண்ட்டுக்கும் தேர்ட் மேனுக்கும் கேப்பில் ஒரு 4 பண்ணார் பாருங்க, பிளேஸ்மெண்ட் பண்ணார். அதுவும் சூப்பர் 6ங்க. எப்போ பாப்பா நல்ல யாஷ் தாக்கூர் வந்து ஒரே ஒரு பால் ஸ்லாட்டில் போட்டார். ஒரே ஒரு பால் தான் ஸ்லாட்டில் போட்டார். அந்த பாலை தூக்கி வெளியே பேட்டிங் ஆடுறாரு. நேற்று லக்னோவில் நடக்குதா இல்லை மேட்ச் வந்து சிஎஸ்கேல நடக்குதானே, சென்னையில் நடக்குதுனானே தெரில. ஏன்னா அந்த மாதிரி ஒரு டிஸ்பிளே வந்து நேற்று பேட்டிங் பண்ணார் மகேந்திர சிங் தோனி. மகேந்திர சிங் தோனிக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். அவர் இன்னும் நிறையா ஐபிஎல் விளாடணும், நல்லா பண்ணணுங்க. அவர் சிஎஸ்கே வந்து டார்கெட் செட் பண்ணாங்க. எல்எஸ்டிக்கு வந்து எவ்வளோனா 176. அப்புறமேட்டு எல்எஸ்டியோட பவுலிங்கும் சூப்பராக போட்டிருந்தாங்க எல்லாரும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தான். அது தோனி இருந்ததுனாலே அந்த எக்ஸ்பென்சிவ் வந்துடும். ரவீன் பிஷ்னாயை வந்து கொளுத்தி எடுத்து விட்டாங்க நேற்று எல்லாரும். பரவாயில்ல. இப்போ எல்எஸ்டிக்கு வந்து சிஎஸ்கே வந்து எல்எஸ்டிக்கு செட் பண்ண டார்கெட் வந்து 177. எல்எஸ்டியோட பேட்டிங் பார்க்கலாங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸோட பேட்டிங் உண்மையிலே சொல்லி ஆகணும். வந்து என்னன்னா நம்மளுக்கு வந்து அந்த சிஎஸ்கேவோட பவுலிங் வந்து வெரி ஆர்டினரிங்க. ஒரு எஃபர்ட்டே இல்லாமல் பவுலிங் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 கேட்ச் வேறு ட்ராப் பண்ணாங்க. பதிரானா ட்ராப் பண்ணார் கேட்ச்சு. அதான் அந்த நியூ பாலில் விக்கெட்டு பவர் பிளேஸில் விக்கெட் விழுன்னு தான் சொல்லிட்டு ஷதுர் தாக்கூருக்கு பதிலாக தீபக் சாகரை கொண்டு வந்தாங்க. ஆனால் தீபக் சாகரையும் வெளுத்து எடுத்துட்டார் கேஎல் ராகுல். கேஎல் ஒரு ஆர்டினரி பவுலிங் தாங்க போட்டாங்க. ரொம்ப எஃபெக்டிவான பவுலிங்லாம் வந்து சிஎஸ்கே போடவே இல்லை நேற்று. வெரி ஆர்டினரி பவுலிங் தான். ஆர்டினரி பவுலிங்லாம் விக்கெட் எடுக்கிற மாதிரியே போடலை.
எப்படியோ விக்கெட் விழுவும்னு நினைச்சு போட்டாங்க போல. ஆனா QDKவும் KL ராகுலும் பொழந்து எடுத்துட்டாங்க மனுஷனுங்க. மேட்சை போட்டு வெளுன்னு வெளுத்து எடுத்துட்டாங்க. QDKக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல பால் மிடில்லே படல. மிடில்ல பட்டா கூட ஸ்ட்ரைட்டா ஃபீல்டருக்கு தான் போச்சு. ஆனா அவர் கடைசி வரையும் நின்னாரு. KL ராகுலுக்கு 15th ஓவர் வரையும் நின்னாரு. KL ராகுலுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு KL ராகுல. அடுத்தது வந்து டிகாக் வந்து 43 பால்ஸ் 54 ரன்ஸ் அடிச்சார். இந்த சைடு KL ராகுல் பார்த்தீங்கன்னா மனுஷன் பொழந்து எடுத்துட்டாருங்க. 53 பால்ஸ் 82 ரன்ஸ், 3 சிக்ஸஸ், 9 ஃபோர்ஸ். சூப்பராக ஆடினாருங்க. கேப்டன்ஸ் நாக்கை வந்து பர்ஃபெக்டாக ஆடினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம KL ராகுல் தான். KL ராகுலுக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப்ங்க. என்ன மாதிரியான பேட்டிங் டிஸ்பிளே! ஒரு ஒரு பேட்டிங் ஷாட் அடிப்பாரு பாருங்க. அங்கே தீபக் சகார் பாயிண்ட் மேலே பாயிண்ட்டு கவர்ஸ்க்கும் எக்ஸ்ட்ரா கப்புக்கும் கேப் ஒரு ஷாட் அடிப்பார் பாருங்க. சிக்ஸ் போய் விழுவுங்க தீபக் சாகர். என்ன மாதிரி பேட்டிங் டிஸ்பிளே KL ராகுல். உண்மையிலே KL ராகுல் வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் பிளேயருங்க. சூப்பரான பிளேயரு. நம்ம சொன்ன மாதிரியே வந்து LSGக்கு வந்து ஒரு எதுனா ஒரு 40% கொடுத்துருந்தோமோ அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க எங்கள் இடத்துல வந்து நாங்கள் தாடான்ட்டு. LSGக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப். உண்மையிலேயே நல்லா நேற்று பேட்டிங் டிஸ்பிளே பண்ணாங்க LSG வந்து நல்ல. அடுத்த மேட்ச் வந்து CSK வந்து LSGயை தான் ஃபேஸ் பண்ணுது. அது சென்னையில் ஃபேஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்துக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க போல் சென்னை சூப்பர் கிங்ஸு. ஆனால் சென்னை சூப்பர் கிங்ஸோட பவுலிங் வந்து நேற்று சுமார் தான் சொல்லுவேன். ரொம்ப எஃபர்ட்லாம் எடுத்து பவுலிங் போடல. ஒரு ஆவரேஜ் பவுலிங் தான் நேற்று போட்டாங்க. அவங்க இதே மாதிரினா பவுலிங் போட்டாங்கன்னா வேலைக்கு ஆகுது. கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து இன்னும் எஃபர்ட் எடுத்து பவுலிங் போட்டால் தான் வந்து அடுத்தடுத்த பெரிய டீம்ஸை வந்து ஜெயிக்க முடியும். சென்னை வந்து ஹோம் கிரவுண்டில் வந்து அன்பீட்டபிளாக இருக்காங்க. அவேல வந்து 3 மேட்ச் தோத்துட்டாங்க. ஒரு மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்க அவேல. இதே மாதிரி அவே கேம்ஸையும் சென்னை ஜெயிச்சாதான் அவங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். சென்னை இப்படியே இருந்தாங்கன்னா அவே கேம்ஸ்லாம் பிளே ஆஃப்ஸ்லாம் கஷ்டமாக போயிடும். ஏன்னா அடுத்து வந்து சென்னை கேம்ஸ்க்கு வந்து அவே கேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப்ல ஒன்று இருக்குது. இதில் குஜராத் டைட்டன்ஸ் அகமதாபாத்தில் ஒன்று இருக்குது. ஹைதராபாத்தில் ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு வந்து அந்த ஹோம் கேம்ஸ்னால் அங்கே அவே கேம்ஸ்னால் அங்கே இருக்குது. மற்ற ஹோம் கேம்ஸும் சென்னையில் இருக்குது. பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. சென்னை சூப்பர் கிங்ஸு அவே கேம்ஸை வின் பண்ண கற்றுக்குங்க. ஒரு மேட்ச் தான் இந்த சீசனில் வின் பண்ணியிருக்கீங்க. இந்த மட்டும் வர மேட்சஸில் நீங்கள் அவே கேம்ஸை வின் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஒரு இதாக இருக்கும். பார்ப்போம் என்ன பண்ண போகிறாங்கன்ட்டு. சென்னை சூப்பர் கிங்ஸ் அவே கேம்ஸ் எப்படி வின் பண்ண போகிறாங்கன்னு பார்ப்போம்.